நாட்டில் தொழில் வளம் பெருகவும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவன திட்ட பயனாளிகளுக்கு உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் குறித்து தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறு நிறுவனங்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் சுய தொழில் தொடங்கவும் உணவு பதப்படுத்தும் தொழில்களை விரிவுபடுத்த உதவிடும் வகையிலும் தேவையான ஆலோசனை மற்றும் பயிற்சிகள் இந்த முகாமில் வழங்கப்படுகிறது. மேலும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவன திட்டத்தை முறைப்படுத்துதல் என்பது உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டமாகும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான பயிற்சியை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதியும் செய்து கொடுக்கப்படும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கு உண்டான டூல்ஸ்லாம் என்னது, எஃப்எஸ்எஸ்ஐ பிராண்டிங்கு, அது போக நம்மளுடைய மிஷினரிஸ் லே அவுட் எப்படி பண்ணுறது, லே அவுட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது, இந்த லே அவுட் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் மூலம் எவ்வளோ லோன் நம்ம வாங்கலாம், அந்த லோன் வாங்கி நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா எப்படி சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் அருமையாக நிகழ்ச்சி நடத்துனாங்க. ட்ரைனிங் வந்திருந்ததில் எஃப்ஐசியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். தொழில் பண்ணுறதுலாம் எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு தொழில் பண்ணால் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது இதை பற்றிலாம் தெரியாது எனக்கு இன்ன வரைக்கும். இப்போ வந்ததில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லோன் வாங்குறத பற்றியும் நிறையா சொன்னாங்க. எந்தெந்த எப்படி லோன் இருக்குன்றது கவர்மெண்ட்டோடைய லோனு அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பேசிக்காக என்ன ஸ்கீமுக்கு இருக்குது, ஃபஸ்ட் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்ன இருக்குது, அடுத்து தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு என்ன இருக்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் சொன்னாங்க. உண்மையிலே இந்த 3 நாளுமே மிகவும் பயனுள்ளதாகவே இருந்தது. மேலும் இப்பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு டிஏ டிஏ ஆக நாள் ஒன்றுக்கு 250 ரூபாயும் படிக்காசாக ரூபாய் 500 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. மேலும் இப்பயிற்சி முடித்த பிறகு அரசு சான்றிதழும் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.